ஓம் சாந்தி 19/11/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். பரமாத்மாவின் மகா வாக்கியம். இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய நினைவு மிகவும் அதிசயமானதாகும். ஏனென்றால் நீங்கள் ஒருவரையே அப்பா, டீச்சர் மற்றும் சத்குரு என 3 உறவாக நினைவு செய்கிறீர்கள். கேள்வி: மாயை எந்த குழந்தைகளை கர்வம் மிக்கவர்களாக ஆக்குகிறதோ அப்பொழுது அவர்கள் எந்த விஷயத்தில் அலட்சியம் செய்கிறார்கள்? பதில்: கர்வம் உள்ள குழந்தைகள் தேக அபிமானத்தில் வந்து முரளியை அலட்சியம் செய்கிறார்கள். பழமொழி இருக்கிறது, எலிக்கு மஞ்சள் துண்டு கிடைத்துவிட்டால் நான் கடைக்கே சொந்தக்காரன் என்று புரிந்து கொள்கிறது. நிறைய பேர் முரளி படிப்பதே இல்லை. எங்களுக்கு சிவத்தந்தையிடம் நேரடியான தொடர்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். தந்தை சொல்கிறார், குழந்தைகளே, முரளியில் புது புது விஷயங்கள் வருகிறது. ஆகையால் முரளியை ஒருபொழுதும் தவறவிடக்கூடாது. இதன் மீது கவனம் இருக்கவும். பாபா சொல்றாங்க, சில குழந்தைகளுக்கு கர்வம் வந்துருச்சுன்னா அந்த தேக அபிமானத்துல வந்து முரளியை டோன் கேர் பண்ணிடுறாங்களாம். அதாவது முரளி கேட்கறது இல்லையா, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அந்த பழமொழியை ஒப்பிடுறாரு தந்தை. என்ன அப்படின்னா, எலிக்கு மஞ்சள் துண்டு சிறிதளவு கிடைச்சிருச்சுன்னா கூட நான் அந்த கடைக்கே சொந்தக்காரன் அப்படின்னு நினச்சிக்கிடுமா. அந்த மாதிரி குழந்தைகளும் நினச்சிக்கிறாங்க. அதனால அதெல்லாம் விட்டுட்டு தந்தை என்ன சொல்கிறாருன்னா, முரளியில் புது புது விஷயங்கள் உங்களுக்கு வருது. ஆகையால் முரளியை ஒருபொழுதும் தவற விடாதீர்கள், அதன் மீது கவனம் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க தந்தை இன்னைக்கு. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான செல்ல குழந்தைகளிடம் ஆன்மீக தந்தை கேட்கிறார், இங்கு நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள், யாருடைய நினைவில் அமர்ந்திருக்கிறீர்கள்? தந்தை அந்த மாதிரி கேட்கிறார். நீங்க இங்க அமர்ந்திருக்கிறீங்க பாபாவை நினைவு செய்வதற்காக, அப்ப யாருடைய நினைவில் நீங்க அமர்ந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. தந்தை, டீச்சர் மற்றும் சத்குரு, இந்த மூவரின் நினைவில் அமர்ந்திருக்கிறீர்களா? பாபா கேட்குறாங்க. அந்த ஒருத்தர் தான், ஆனால் 3 உறவுல நீங்க நினைவு செய்கிறீங்களா? அப்படி நினைவு செய்து அமர்ந்திருக்கிறீங்களா அப்படின்னு தந்தை கேட்குறாங்க. ஒவ்வொருவரும் தங்களிடம் கேளுங்கள், இங்கு அமர்ந்திருக்கும் போது மட்டும் நினைவிருக்கிறதா, அல்லது நடக்கும் போதும் சுற்றும் போதும் நினைவிருக்கிறதா? ஏனென்றால் இது அதிசயமான விஷயமாகும். வேறு எந்த ஆத்மாவிற்கும் ஒருபோதும் இவ்வாறு சொல்ல முடியாது, அப்பா, டீச்சர், சத்குரு அப்படி என்று. லக்ஷ்மி நாராயணன் உலகிற்கே எஜமானர்களாக இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய ஆத்மாவை ஒருபொழுதும் தந்தையாகவும் இருக்கிறார்கள், டீச்சராகவும் இருக்கிறார்கள், சத்குருவாகவும் இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. முழு உலகத்தில் இருக்கும் எந்த ஒரு ஜீவாத்மாவையோ எந்த ஒரு ஆத்மாவையோ இவ்வாறு சொல்ல முடியாது. குழந்தைகள் தான் அவ்வாறு நினைவு செய்கிறீர்கள். அதனால தான் பாபா முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, நீங்க செய்யக்கூடிய நினைவு அதிசயமானது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஏன்னா தந்தை மட்டும்தான் இந்த 3 உறவாக நமக்கு கிடைச்சிருக்கிறாங்க. அவரை 3 உறவாக நாம நினைவு செய்யலாம். மேலும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த நினைவு அவ்வளவு சீக்கிரம் வராது, நடக்கும் போதும் இருக்கணும், சுற்றும் போதும் இருக்கணும். அப்பதான் யோகா பண்ண உட்காரும் போதும் தந்தையினுடைய நினைவு வரும். இன்னைக்கு குறிப்பா 3 உறவாக அவரை நினைவு செய்யணுங்கிறத பல முறை இந்த முரளியில சொல்லியிருக்காங்க. இந்த தந்தை தந்தையாகவும் இருக்கிறார், டீச்சராகவும் இருக்கிறார், சத்குருவாகவும் இருக்கிறார் என்பது மனதிற்குள் வருகிறது. அதுவும் அவர் உயர்ந்ததாகவும் இருக்கிறார். மூவரையும் நினைவு செய்கிறீர்களா அல்லது ஒருவரையா? அவர் ஒருவராக இருக்கலாம், ஆனால் 3 குணங்களாகவும் நினைவு செய்ய முடியும். தந்தை சொல்றாங்க, அப்பா நிலையிலிருந்து அவருக்கு என்ன குணம் இருக்கு, டீச்சராக இருந்து என்ன குணம் இருக்கு, சத்குருவாக இருந்து என்ன குணம் இருக்கு. இந்த 3 உறவாக அவரை நம்ம நினைவு செய்யணும். சிவத்தந்தை நம்முடைய தந்தையாக இருக்கிறார், டீச்சர் மற்றும் சத்குருவாக இருக்கிறார். இதற்கு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு தனித்துவமானது அப்படின்னு சொல்லலாம். வேற யாரையும் அவ்வாறு சொல்ல முடியாது. தந்தையே அமர்ந்து தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கிறார். பிறகு முழு சக்கரத்தின் ஞானத்தை கொடுக்கிறார்.
இந்த யுகங்கள் ஒவ்வொன்றும் இத்தனை இத்தனை ஆண்டுகள் உடையது. இது சுற்றி கொண்டே இருக்கிறது. இந்த ஞானத்தையும் கூட படைப்பவராகிய அந்த தந்தை தான் கொடுக்கிறார். எனவே அவரை நினைவு செய்வதன் மூலம் நிறைய உதவி கிடைக்கிறது. தந்தை என்ன சொல்றாரோ அதன்படியே அவரை நினைவு செய்யணும். அப்படி நினைக்கும் போது அவர்கிட்ட இருந்து நிறைய உதவி நமக்கு கிடைக்கும். அப்படிதான் கிடைக்கிறது அப்படிங்கிறதையும் தந்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மாநாடுகளுக்கு அழைக்கிறார்கள் என்றால் உலகத்தில் எவ்வாறு அமைதி ஏற்படும் என்று விவாதிக்கிறார்கள். அது இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. வந்து புரிந்து கொள்ளுங்கள் என்று கூறுங்கள். பாபா சொல்றாங்க, கான்ஃபரன்ஸ்லாம் நடத்தும் போது நம்மளை கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடும்போது அவங்க என்ன தலைப்புல விவாதிக்கிறாங்கன்னா, உலகத்துல எவ்வாறு அமைதி ஏற்படும் அப்படின்னு. அது இந்த உலகத்துல அமைதி இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஸ்தாபனைக்குரிய காரியம் இங்க இறைவன் செய்துகிட்டு இருக்கிறாரு. அவருடைய காரியம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லுங்க அப்படின்னு தந்தை சொல்றாரு. யார் செய்து கொண்டிருக்கிறார், யார் அதை செய்துகிட்டு இருக்கிறாங்க, அதையும் நம்ம தெரியப்படுத்தணும். நீங்கள் தந்தையின் தொழிலை நிரூபித்து சொல்ல வேண்டும். ப்ரூவ் பண்ணி காட்டணும். பாபா தந்தை என்ன தொழில் இந்த பூமியில செய்துட்டு இருக்கிறாருங்கிறத நிரூபித்து சொல்லணும். தந்தையின் தொழிலுக்கும் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணருடைய தொழிலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் மகிமை எவ்வளவு இருக்கிறது என்பது குழந்தைகளாகிய உங்களுக்குள் வர வேண்டும். அவர் முழு உலகத்தையும் தூய்மையாக்கக்கூடியவர். இயற்கையும் தூய்மையாகி விடுகிறது. மாநாட்டில் முதலில் கீதையின் பகவான் யார் என்று நீங்கள் கேட்க வேண்டும். சத்தியுக தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் யார், இதையும் நம்ம கேட்கணும். கான்ஃபரன்ஸில் இதை போன்ற சில டாபிக் நம்மளே எடுத்து அவங்கள கேட்கும்போது அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை கிருஷ்ணர் என்று சொன்னால் தந்தையை மறைத்து விடுவார்கள், அல்லது பெயர் உருவத்தில் இருந்து விடுபட்டவர் என்று சொல்லிவிடுகிறார்கள். இது இல்லை என்று சொல்லுவது போல் ஆகும். அதாவது கிருஷ்ணர்னு சொன்னாலும் அது அப்போ தந்தையை மறைச்சிட்டாங்கன்னு அர்த்தம். இல்லை கடவுள் பேர் உருவத்திலிருந்து விடுபட்டவர் அப்படின்னு சொன்னாலும் அவர் இல்லவே இல்லைன்னு சொல்ற மாதிரியும் இருக்கு அப்படின்னு தந்தை சொல்றாரு. தந்தை இல்லாமல் அனாதைகளாக இருக்கிறார்கள். எல்லையற்ற தந்தையை தெரிந்திருக்கவே இல்லை. ஒருவரின் மீது காம கோட்டாரியை வீசி எவ்வளவு துன்புறுத்துகிறார்கள். காம விகாரத்துல ஒருவருக்கொருவர் போகும்போது எவ்வளவு துன்புறுத்துகிறார்கள் அப்படின்னு தந்தை சொல்றாரு. ஒருவர் மற்றவர்களுக்கு துக்கம் கொடுக்கிறார்கள். எனவே இந்த அனைத்து விஷயங்களும் உங்களுடைய புத்தியில் ஓட வேண்டும். முதலில் தூய்மையான உலகம் இருந்தது. தந்தை அசுத்த உலகத்தை படைப்பது இல்லை. தந்தை தூய்மையான உலகத்தை ஸ்தாபனை செய்கிறார். அதை சிவாலயம் என்று சொல்லப்படுகிறது. சிவத்தந்தை சிவாலயத்தை படைக்கிறார். அவர் எப்படி படைக்கிறார் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். மற்றபடி தந்தை எல்லா விஷயத்தையும் புரிய வச்சதுனால அவர் எப்படி சிவாலயத்தை படைக்கிறாரு, அவர் மட்டும்தான், சிவத்தந்தை மட்டும்தான் சிவாலயத்தை படைக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. மகா பிரளயம், வெள்ளம் போன்றவைகளோ நடப்பது இல்லை. மற்றபடி இந்த உலகம் மகா பிரளயம் ஆயிடும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சாஸ்திரங்களில் என்னென்னவோ எழுதிவிட்டார்கள். இப்பொழுது தந்தை குழந்தைகளுக்கு டைரக்ஷன், கட்டளை கொடுக்கிறார். தேக அபிமானம் உடைய குழந்தைகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்கள் நாம் அனைத்தையும் தெரிந்திருக்கிறோம் என்று புரிந்திருக்கிறார்கள். முரளியை படிப்பதே இல்லை. சில நேரங்களில் நல்ல முரளி நடக்கின்றது என்று பாபாவும் அறிவுறுத்துகின்றார். தவற விடக்கூடாது. 10-15 நாட்கள் முரளியை தவறவிட்டால் அவற்றை அமர்ந்து படிக்க வேண்டும். பாபா சொல்றாங்க, நல்ல நல்ல முரளிலாம் பாபா தினந்தோறும் சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்ப சாக்கார முரளிலேயே நமக்கு நிறைய பாயிண்ட் கிடைக்குது. அவ்வக்த முரளியில இன்னும் எக்கச்சக்கமா நிறைய அதிகமாக கிடைக்குது. பாபா அந்த போலெல்லாம் நல்ல அறிவுறுத்திட்டு இருக்கிறாராம். நல்ல விஷயங்கள் எல்லாம் நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அதை தவற விடக்கூடாதுன்னு சொல்றாரு. சப்போஸ் ஒரு 10 நாள் 15 நாள் முரளி படிக்க வாய்ப்பு இல்லாதது அந்த மாதிரி போயிடுச்சுன்னா அதை ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து படிக்கணும் அப்படின்னு தந்தை சொல்றாரு.
இப்பெல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் இல்லை. இப்போ நிறைய வசதிகள் நமக்கு இருக்குது. ஒரு காலத்தில் அப்படி இருந்தது. வர்றதுக்கே லேட் ஆயிரும் முரளி. இல்லையா படிக்க முடியாது. இருந்தாலும் நம்ம வந்து அந்த எல்லா முரளியும் சேர்த்து வச்சு படிக்கணும். அப்படின்னா பாபாவனுடைய நோக்கம் என்னன்னா, ஒரு நாளும் முரளியை தவற விடக்கூடாது. சில குழந்தைகள் முரளியை அலட்சியப்படுத்துகிறார்கள். எங்களுக்கு சிவபாபாவிடம் கனெக்ஷன் இருக்கிறது என்கிறார்கள். ஆனால் சிவபாபா என்ன சொல்கிறாரோ அதையும் கேட்க வேண்டும் அல்லவா? அதாவது பாபா சொல்றாங்க, எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, எங்களுக்கு சிவபாபா கிட்ட கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு அந்த நினைவு மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, தந்தை சிவபாபா என்ன சொல்றாரோ அதை கேட்கணும் இல்லையா? அப்போ சென்டருக்கு வந்தா தானே முரளி கேட்க முடியும். வீட்டிலேயே கனெக்ஷன் இருக்குன்னு இருந்தா எப்படி முரளி கிடைக்கும்? அவர் என்ன சொல்றாருங்கிறத இங்க வந்தா தானே கேட்க முடியும். அல்லது அவரை நினைவு செய்தால் மட்டும் போதுமா? இல்லை அவர்கிட்ட கனெக்ஷன் இருக்குன்னு சொல்றவங்களுக்கு சொல்றாரு, நினைவு செய்தா மட்டும் போதுமா அப்படின்னு கேட்கிறாரு. தந்தை எவ்வளவு நல்ல நல்ல இனிமையிலும் இனிமையான விஷயங்களை சொல்லுகிறார். ஆனால் மாயை முற்றிலும் கர்வம் உள்ளவராக்கி விடுகிறது. குழந்தைகளாகி நீங்கள் எப்பொழுதும் ஞான சிந்தனை செய்து மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். இதற்கு தான் அதீந்திரிய சுகத்தை கோபியர்களை கேளுங்கள் என்று பாடப்பட்டுள்ளது. பாபாவுடைய ஞானத்தை சிந்தனை செய்து செய்து நம்ம அளவு கிடந்த மகிழ்ச்சியில இருக்கணும். இந்த ஒரு சுகம்தான் கோபியர்கள் அடைகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாபா சொல்றாங்க, அந்த கோபியர்கள் வேற யாரும் இல்லை, நீங்க தான். இது சங்கமயுகத்தின் விஷயங்களே ஆகும். சங்கமயுகத்தை யாரும் தெரிந்திருக்கவே இல்லை. தந்தை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். குழந்தைகளுக்கு இந்த போதை நிலையாக இருக்க வேண்டும். கடைசி வரை போதை இருக்க வேண்டும். இப்பொழுது போதை சோடா வாட்டர் போல ஆகிவிடுகிறது. அப்படி ஆகக்கூடாது. பாபா சொல்றாங்க, அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, சோடா வாட்டர் கொஞ்ச நேரத்துக்கு தான் அந்த இது இருக்கு, அப்புறம் பழையபடி ஆயிடுறோம். அந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது. நிலையா இருக்கணும். ஆன்மீக போதைங்கிறது பாபா சொல்லும்போது மட்டும், முரளியை கேட்கும்போது மட்டும் இருந்தா போதாது, அது நிலையா இருக்கணும் அப்படின்னு தந்தை சொல்றாரு. தந்தையோ பாக்கியசாலி ரதத்தில் வந்து படிப்பிக்கின்றார். இது அசாதாரணமான படிப்பாகும், சாதாரணமானது கிடையாது. எந்த மனிதர்களாலும் கற்பிக்க முடியாது. தந்தை புரிய வைக்கின்றார், இது உங்களுடைய சிம்மாசனமாகும். இதில் அழிவற்ற மூர்த்தி வந்து அமர்ந்திருக்கிறார். அவருக்கு முழு நடிப்பும் கிடைத்திருக்கிறது. இந்த பிரம்மா பாபாவினுடைய புருவ மத்திங்கிறது இறைவனுடைய சிம்மாசனமா இருக்கு. அவர் அழிவற்ற மூர்த்தியாக இருக்கிறாரு. அவர் வந்து புரிய வைக்கிறாரு நமக்கு இந்த ஞானத்தை. அவருக்கு கூட இந்த உலக நாடகத்துல முழு நடிப்பும் கிடைத்திருக்கிறது அப்படின்னு தந்தை சொல்றாரு. இது உண்மையான விஷயம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். மற்ற அனைத்தும் ஆர்டிஃபிஷியல் விஷயங்கள் ஆகும், அதாவது செயற்கையான விஷயங்கள் ஆகும். இதை நல்ல விதத்தில் தாரணை செய்து முடி போட்டு கொள்ளுங்கள். பொதுவாக உலகத்தில் கூட ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா முடிச்சு போட்டு வச்சுக்கிடுவாங்க. அப்புறம் அந்த முடி மேலே கை வைக்கும்போது அவங்களுக்கு எதுக்கு முடிச்சு போட்டோம் அப்படிங்கிறது ஞாபகம் வரும். அதுபோல் பாபா வந்து இன்னைக்கு சொல்கிறாங்க, இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து உண்மையான விஷயம். அதனால இந்த விஷயத்த முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணுங்க, தந்தை வந்து இந்த பிரம்ம பாபாவுடைய புருவ மத்தி அப்படிங்கிற இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து புரிய வச்சிட்டு இருக்கிறாருங்கிறத தாரணைக்குரிய விஷயம். அதை நீங்கள் முடிச்சு போட்டு வைங்க அப்படின்றாரு பாபா. பிறகு கைப்படும் போது நினைவிற்கு வரும். ஆனால் ஏன் முடி போட்டோம் என்பதை மறந்து விடுகிறார்கள். ஆனால் அந்த முடிச்சு ஏன் போட்டோம் அப்படிங்கிறதே சில பேருக்கு மறந்துடும். இங்கே கூட அந்த மாதிரி தான் அப்படின்னு தந்தை சொல்கிறாரு. இதை நீங்கள் உறுதியாக நினைவு செய்ய வேண்டும். ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் உறுதியாக நினைவு வச்சுக்கோங்க அப்படின்னு தந்தை சொல்கிறார். தந்தையின் நினைவின் கூடவே ஞானமும் வேண்டும். முக்தி இருக்கிறது என்றால் ஜீவன் முக்தியும் இருக்கிறது. மிகவும் இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாக ஆகுங்கள். ஞானமோ ஒரு சிவபாபாவிடம் இருந்துதான் கிடைக்கிறது. இந்த ஞானமோ வித்தியாசமானதாகும். இதனை ஆன்மீக ஞானம் என்று சொல்லப்படுகிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். கடைபிடிக்க வேண்டிய முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், அழியக்கூடிய போதையை விட்டுவிட்டு
ஒரு பைசா அளவிற்கு கூட மதிப்பில்லாத நிலையிலிருந்து மதிப்புள்ளவர்களாக ஆகிக் கொண்டு இருக்கிறோம் என்கிற அலௌகீக போதை இருக்க வேண்டும். இந்த அலௌகீக போதை இருக்கணுமே தவிர உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த அழியக்கூடிய போதைங்கிறது நமக்கு இருக்கக்கூடாது. அதை விட்டுடுங்க. ஏன்னா இப்ப நம்முடைய வாழ்க்கை மதிப்புள்ளவர்களாக ஆகிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த அலௌகீகமான போதை உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். பகவான் நமக்கு கற்பிக்கின்றார். நம்முடைய படிப்பு அன்காமன் ஆகும். 2வது பாயிண்ட், ஆஸ்திகர்களாகி பாபாவை வெளிப்படுத்தக்கூடிய சேவை செய்ய வேண்டும். கர்வம் உள்ளவராகி ஒருபோதும் முரளியை தவறவிடக்கூடாது. வரதானம், தூய்மை எனும் அஸ்திவாரத்தின் மூலம் எப்பொழுதும் உயர்ந்த செயல் செய்யக்கூடிய பூஜைக்குரிய ஆத்மா ஆகுங்கள். தூய்மை பூஜைக்குரியவராக ஆக்குகின்றது. எப்பொழுதும் உயர்ந்த செயல் செய்பவரே பூஜைக்குரியவராக ஆவார்கள். ஆனால் பிரம்மச்சரியம் மட்டும் தூய்மை அல்ல. மனதின் எண்ணத்திலும் கூட பிறரை பற்றிய எதிர்மறையான எண்ணங்கள் எழக்கூடாது. வார்த்தையும் கூட யதார்த்தமற்றதாக இருக்கக்கூடாது. உறவு தொடர்பிலும் கூட வேற்றுமை இருக்கக்கூடாது. அனைவருடனும் நல்லதொரு சம்பந்தம் இருக்க வேண்டும். எண்ணம், சொல், செயல் அனைத்திலும் தூய்மை துண்டிக்க கூடாது. அப்பொழுதுதான் பூஜைக்குரிய ஆத்மா என சொல்லலாம். நான் பரம பூஜைக்குரிய ஆத்மா. இந்த நினைவின் மூலம் தூய்மை என்ற அஸ்திவாரத்தை உறுதியாக்குங்கள். பாபா என்ன சொல்றாங்கன்னா, இந்த தூய்மையினுடைய விளக்கத்தை சொல்லி அதை நீங்க கடைபிடிச்சாதான் நீங்க பூஜைக்குரிய ஆத்மா அப்படின்னு உங்களை சொல்லலான்றார். தூய்மைனா வெறும் பிரம்மச்சரியம் மட்டும் தூய்மை கிடையாது. பிறரை பற்றிய எதிர்மறையான எண்ணங்களும் நம்ம மனசுல உதயமாக கூடாது, எழக்கூடாது. வார்த்தை கூட தவறுதலாக இருக்கக்கூடாது. உறவு தொடர்புல கூட நமக்குள்ள வேற்றுமை இருக்கக்கூடாது. எல்லாரிடமும் ஒரு நல்லதொரு சம்பந்தம் இருக்கணும். எண்ணம், சொல், செயல்ல கூட அந்த தூய்மை இருக்கணும். அது துண்டிக்கப்படக்கூடாது. அப்பொழுதுதான் நம்மளை பூஜைக்குரிய ஆத்மான்னு சொல்லலாம். பூஜைக்குரிய ஆத்மாவாக ஆகுங்கள்னு இன்னைக்கு பாபா நமக்கு வரதானம் கொடுத்துருக்குறாங்க. ஸ்லோகன், ஆகா நான் இந்த ஆன்மீக அலௌகீக போதையில் இருந்தால் மனமும் உடலும் இயல்பாகவே குஷியின் நடனம் ஆடிக்கொண்டே இருக்கும். இன்றைய அவ்யக்த சமிக்கை, அனைவரின் மனதின் சுப பாவனை மற்றும் சுப ஆசைகளுடைய சகயோகம் எந்த ஒரு காரியத்திலும் வெற்றியை கொடுத்து விடுகிறது. அதாவது எல்லாரும் ஒரு காரியத்துல சகயோகம் கொடுக்கறதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாருடைய மனதிலும் சுப பாவனை, சுப காமனைங்கிற அந்த சகயோகம் இருக்கணும். அப்ப எப்படியாப்பட்ட காரியமானாலும் அது வெற்றியை தரும். இந்த சுப பாவனை, சுப காமனையினுடைய கோட்டை ஆத்மாக்களை மாற்றி விடுகிறது. அதாவது இந்த மாதிரியான மனசுல வைக்கக்கூடிய சுப பாவனை, சுப காமனையினுடைய கோட்டை ஆத்மாக்களை கூட மாற்றி விடுகிறோம். வாயு மண்டலத்தினுடைய கோட்டை அனைவருடைய ஒத்துழைப்பால் தான் உறுதியாகிறது. இந்த வாயு மண்டலம் கூட மாறணும், இந்த கோட்டை உறுதியா ஆகணும் அப்படின்னா எல்லாருடைய சகயோகமும் நமக்கு தேவை, ஒத்துழைப்பும் தேவை. ஈஸ்வரிய சிநேகத்தின் நூல் ஒன்றாக இருந்தால் பல்வேறு சிந்தனையிலும் கூட சகயோகி ஆவதற்கான சிந்தனையே எழுகிறது. ஈஸ்வரிய சிநேகங்கிற அந்த நூல் ஒரே மாதிரி இருந்ததுன்னா பல பேர் பல சிந்தனையில அந்த ஐடியாஸ் கொடுத்தாலும் அது சகயோகியாக ஆவதற்கான சிந்தனையாகவே அது அமைகிறது அப்படின்னு தந்தை சொல்லியிருக்காங்க. நல்லது. ஓம் சாந்தி.